கிளாஸ் நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? ஓகே, லெவல் 1 இஸ் ஃபைன். லெவல் 2 நேற்று கிளாஸ்ல என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் போய் ரிவர்ஸ் பண்ணி பாத்தீங்களா? உங்களால ரிலேட் பண்ண முடிஞ்சுதா? எஸ், நேற்று கிளாஸ்ல பார்த்தது வந்து ட்ரிக்ஸ் கிடையாது, இட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. அதை பேஸ் பண்ணி தான் இனிமேல் நீங்க படிக்கணும். தட் இஸ் ஹவ் யுவர் நோட்ஸ் ஆல்சோ ஷுட் பி. புரியுதா நான் சொல்றது? உங்க நோட்ஸும் சரி, நீங்க எப்படி படிக்கணுங்கிறதும் நேற்று நான் கிளாஸ்ல சொன்னதை ரிலேட் பண்ணி தான் இருக்கும். I did not give you something which is not logical. I gave you all are logical. உங்க ப்ரிப்பரேஷனும் அந்த மாதிரி நீங்க பண்றப்போ இந்த தடவை ப்ரிலிம்ஸ்ல கான்ஃபிடென்ட்டா நீங்க அட்டென்ட் பண்ண முடியும். புரியுதா? லெவல் 3 நான் ஒரு வேலை சொன்னேன், அதை செஞ்சீங்களா? ட்ராப் வேர்ட்ஸ் மார்க் பண்ணிட்டு வந்தீங்களா? அதை வச்சு மற்ற கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? Did that work? You understood certain things, right? யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க? மற்றவங்கெல்லாம் பார்த்தோம் மேம், அவ்வளோதான், ட்ரை எல்லாம் பண்ணலாம் மேம். we just saw. See, தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா only then you will know if you have understood these things. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணி நீங்க பார்க்கலன்னா அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா, உங்களுக்கு அது வருதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. If it is not working for you, you can ask me, I'll help you to understand it even more better. புரியுதா? அதனால தான் நான் உங்களை போய் ட்ரை பண்ணி பார்க்க சொல்றேன். ஓகே, ஏன்னா எக்ஸாம் ஹாலில் நீங்க இதுதான் பண்ணணும். அங்க போய் உட்காந்துட்டு நீங்க படிச்சதுல இருந்தே நீங்க எல்லா டைமும் ஆன்சர் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது கஷ்டம். பிகாஸ் 100 கொஸ்டின்ல ஒரு 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்க படிச்சதுல இருந்து டைரக்டா ஆன்சர் எடுக்கலாம். அது யாருக்காக செட் பண்ணுவாங்கன்னா யூபிஎஸ்சி வந்து எல்லாருக்கும் அட்டென்ட் பண்ணணும், ஓரளவுக்கு அட்டென்ட் பண்ற மாதிரி செட் பண்றது அந்த 30 கொஸ்டின்ஸ். அதுக்கு மேல போற கொஸ்டின்ஸ் ஆக்சுவலி முன்னாடிலாம் ஒரு 5 years பேக் 50 கொஸ்டின்ஸ் வரைக்கும் அந்த மாதிரி அட்டென்ட் பண்ண முடிஞ்சுது. பட் இப்போ வந்து என்ன அப்படின்னா அது அப்படியே குறைஞ்சிட்டு வருது. அந்த அனலிட்டிக்கல் பார்ட் இன்க்ரீஸ் ஆகுது, டிரெக்டா ஆன்சர் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து குறைஞ்சிட்டு வருது. புரியுதா? மேபி ஒரு அட்டெம்ப்ட்டுக்கு அடுத்த அட்டெம்ப்ட் போக போக அந்த 30 கொஸ்டின்ஸுமே மாறக்கு வாய்ப்பு இருக்கு. Do you understand what I'm telling you? அப்போ போய் நம்ம யூபிஎஸ்சி கிட்ட சண்டை போட முடியாது. உன்னை நம்பி தானே நான் வந்தேன் அப்படின்னு சண்டை போட முடியாது. நீ மார்க் வாங்கணும்னா நீங்க இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? ஆல்மோஸ்ட் 12 to 15 lakhs அப்ளை பண்ணுவாங்க. அதில் ஃபைனலாக செலக்ட் ஆகிறது வந்து ஒரு 700ல இருந்து 1000 வரைக்கும் தான் செலக்ட் ஆவாங்க. எஸ் ஆர் நோ? யூ நோ த ரேஷியோ. அப்படின்னா அந்த 1000 members have done something extra. Do you get me what I'm telling you? ஆக்சுவலாக யாருமே கிளியர் பண்ணவங்க வந்து ரொம்ப நாலேஜபிள், ஜீனியஸ் அப்படிலாம் இல்லை. எவ்ரிபடி ஆர் நார்மல், எல்லாருமே ஈக்குவல் தான். பட் வாட் they did was they did something extra. They spent some extra time. They spent some time to think and work on them. And they spent some time to work on those subjects. அதை பண்ணீங்கன்னா கிளியர் பண்ணலாம். அது எல்லாருமே கிளியர் பண்ணலாம். இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான், கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும். இன்னொன்று, நமக்கு நாம ஆனஸ்டா இருக்கணும். நீங்க மற்றவங்களுக்குலாம் சொல்லணும்ல அவசியமே இல்லை. உங்களுக்குள்ள ஒரு வாய்ஸ் சொல்லும், நீ படிச்சிருக்கா படிக்கல. ஒரு வாய்ஸ் சொல்லும், அது கண்டிப்பா சொல்லும். எல்லாருக்குமே கரெக்டா சொல்லும், நீ படிச்சிருக்கா படிக்கல. வெளியே நம்ம என்ன கதை வேணாலும் விடலாம். பட் இன்டர்னலி வி நோ, நான் அப்படி படிச்சேன்னு தெரியுமா, இப்படி படிச்சேன்னு தெரியுமா, இப்படி ஆயிடுச்சு, நேரம் சரியில்லை. அதெல்லாம் இல்லை. ஒரே ஒரு ரீசன் தான், எல்லாருக்குமே இன்டர்னலா அந்த வாய்ஸ் சொல்லும், நீ படிச்சிருக்கா படிக்கல. அதை நம்ம கேட்டு நம்ம ஒழுங்கா படிச்சோம்னா we clear. No, we are not listening to it. We are trying to cheat ourselves. We are trying to cheat others அப்படின்னா we can't clear. It is very simple as that. புரியுதா? ரொம்ப பெருசாலாம் இல்லை, உங்களுக்கே தெரியும், யாரும் சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. எவ்ரிபடி நோ if you have worked or not. அவ்வளோதான். சரி, அதை கேட்டுட்டு இனிமேலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நான் கிளாஸ் ஒழுங்கா கவனிக்கல, இல்லை எனக்கு புரியல, நான் படிக்கல, எனிதிங் இஸ் ஃபைன். யூ ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. இன்னையிலேருந்து சின்சியராக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் கிளியர். புரியுதா? நான் லாஸ்ட் இந்த அட்டம் நான் கொடுத்ததுல ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதில்ல. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஐ ஹேட் only 3 months to clear prelims. புரியுதா நான் சொல்றது? பட் the 3 months was my best 3 months. அந்த 3 மாசம் I gave my best. Honestly, I gave my best. இதுக்கு முன்னாடி நான் நிறைய சொல்லியிருக்கலாம், நான் படித்தேன், என்னமோ தெரியல, கிளியர் ஆகல, எனக்கு டைம் இல்லை, அது நோ. I understand. First of all, I accepted that இது வரைக்கும் நான் ஒழுங்கா படிக்கலன்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். Then only then I can change what I did wrong.
கரெக்டா? என்ன வேணாலும் ரீசன் இருக்கலாம். மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, வாட் எவர் எவ்ரிபடி வில் ஹாவ் ஒன் ரீசன். அது நியாயமான ரீசனா கூட இருக்கலாம். there is nothing wrong, but the reality is if you want to clear, in spite of whatever is happening, you should study, sit and study. புரியுதா? அது ஸ்டார்ட் பண்றப்ப கஷ்டமா இருக்கும். எப்பவுமே ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு வடிவேலு காமெடியில வரும்ல, 51 வயசு வரைக்கும் நீங்க கஷ்டப்படுவீங்க, அதுக்கப்புறம் அதுவா பழகிடும் அப்படின்ட்டு. அந்த மாதிரிதான் ஸ்டார்ட் பண்றப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் அதுவே பழகிடும். புரியுதா? ஏன்னா மெயின்ஸ் எக்ஸாம் முடிச்ச நாள் எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். என்னன்னா, நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு பழகிடுச்சு. ஒரு 6-7 months படிச்சுட்டு அடுத்த நாள் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, அந்த மாதிரி பழகி போயிடுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கும் பழகிடும். யூல் ஹேவ் தட். அப்போ என்னன்னா, ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு 10 days கஷ்டமா இருக்கும், ஒரே இடத்துல உட்காந்து படிக்கிறது கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் யூல் ஃபீல் இட் வெரி நார்மல். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறோம் அப்படிங்கிற ஃபீல் எல்லாம் இருக்காது. இட் வில் பிகம் வெரி நார்மல். உங்களோட எஃபிஷியன்சி இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா யூ வில் ஃபைண்ட் அபவுட் யுவர் செல்ஃப். நான் இவ்வளோ நேரம் படித்தா நல்லா படிக்கிறேன், இவ்வளோ டைமுக்கு மேலே படித்தா என்னால் படிக்க முடியல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த சப்ஜெக்ட் எனக்கு வருது, இந்த சப்ஜெக்ட் எனக்கு வரல, எனக்கு வீடியோ பார்த்தா கிளியராக இருக்குது, எனக்கு புக்கில் படித்தா கிளியராக இருக்குது, என்னோட நோட்ஸ் படித்தா கிளியராக இருக்குது. அந்த மாதிரி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அப்புறம் யூ வில் மேக் யுவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி. அப்போ நீங்கள் படிக்கிறப்ப என்ன ஆகும்னா, நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் பார்க்குறப்போ ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் வர பயம் உங்களுக்கும் வரும். எவ்ரிபடி வில் ஹாவ் த சேம். நீங்கள் எவ்வளோ சூப்பராக படிச்சுட்டு போனாலும் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா அந்த வர ஒரு பயம் இருக்கும்ல, ஒரு டீசர் ஓடும். ஒரு 5 கொஸ்டின் தெரியல அப்படின்னா, நம்ம இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலன்னா யார் என்னென்ன பேசுவாங்கன்னு அப்படியே லைனாக முன்னாடி வரும். அது எல்லாருக்கும் வரும், நீங்கள் எவ்வளோ சூப்பராக படிச்சுட்டு போனாலும். ஆனால் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க, ஸ்ட்ராட்டஜிக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து சீக்கிரம் வெளியே வந்துட்டு கொஸ்டின் பேப்பருக்குள்ளே போயிடுவீங்க. தட் இஸ் ஒன்லி டிஃப்ரென்ஸ். புரியுதா? அந்த ஷாக்லேருந்து யாரும் சீக்கிரம் வந்துட்டு கொஸ்டின் பேப்பரை ஃபேஸ் பண்ண தயாராகிறாங்களோ அவங்க ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு எப்போ வரும்னா ப்ரிப்பரேஷனில் தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ வரும், நீங்கள் நிறைய கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுறப்போ வரும். புரியுதா? இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதே மெனி பிளேசஸ் தே டோன்ட் கிவ் யூ. புரியுதா? ப்ரீவியஸ் கொஸ்டின் படிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்களே வெளியே, இப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. யூ ஹாவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ப்ளீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ரியலி வாண்ட் டு கிளியர் திஸ் எக்ஸாம், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எஃபிஷியன்ட் மெத்தட். ஓகே, தட் இஸ் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ப்ரீவியஸ் கொஸ்டின்லேருந்து உங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது தான் ப்ராப்பரான மெத்தட். புரியுதா? ஏன் தெரியுமா? யூ ஆர் கோயிங் டு ஃபைட் வித் அ டைகர். யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் லைக் ஃபைட்டிங் வித் அ டைகர். நீங்களே ஒரு அசம்ஷன்ல போயிட்டு நீங்க ஒரு மாதிரி படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா, கேன் யூ ஃபைட் வித் அ டைகர் தேர்? நோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ வாட் இஸ் அ டைகர். அந்த டைகர் என்ன வெயிட்ல இருக்கு, அது எப்படி இருக்கும், அதுக்கு என்னென்ன டாக்டிக்ஸ் இருக்கு, சண்டை போட்டு தான் ஜெயிக்கணுமா இல்லை வேற ஏதாவது மெத்தட் இருக்கா? யூ ஷுட் ஃபர்ஸ்ட் அனலைஸ் தட். அதை பண்ணாம நேரடியாக போயிட்டு நான் ஒரு நாள் 10 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணேன், நீ போனா நான் டைகர் அடிச்சிருவேன் அப்படின்னு போனா அடிக்க முடியுமா? No. It is based on who you are going to fight with. If it is UPSC, you have to analyze UPSC, then you have to study. Purida? But many do not do that. That is the difference which is making for the topper and an aspirant. Purida? இதுலயும் நல்லா ஆனஸ்டா பண்ணி படிச்சீங்க அப்படின்னா you will definitely clear. Everybody will definitely clear. ஓகே, அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு லெவல் வரும். அது கரெக்டாக புரிஞ்சு கைடன்ஸோட நீங்கள் படிக்கிறப்போ யூ கேன் பிகம் அன் ஆஃபீஸர். Do you understand what I'm telling you? Okay, that is why this previous year analysis is very, very important. I understand இந்த மத்தியான டைமில் நல்லா சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி சொல்கிறப்போ அப்படியே தாலாட்டு பாடுற மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் இல்லைன்னா சொல்லலை, நீங்கள் எப்படி இப்படி இருக்கீங்க அதெல்லாம் முடியாது, நீங்கள் முழிச்சுட்டு தான் இருக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல வரல. இட் இஸ் நார்மல். பட் இஃப் யூ ஹாவ் அ கான்ஷியஸ்னஸ், திஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் மீ கிளியர் திஸ் எக்ஸாம்ங்கிறப்போ இட் வில் கீப் யூ அவேக். அதுதான் ஒரே டிஃப்ரென்ஸ். ஸோ என்ன பண்ணாலும் எங்கன்னாலும் இஷ்யூ யார்கிட்ட? நம்ம கிட்ட. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா the process is very easy actually. புரியுதா? ஏதாவது கரெக்டாக போகலை அப்படின்னா அந்த பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கு. நம்ம ப்ரிப்ரேஷன் கரெக்டாக பண்ணல, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் நம்ம சேஞ்சே பண்ண முடியும். அதை விட்டுட்டு யூபிஎஸ்சி பேப்பர் கஷ்டம், எனக்கு இப்படி நடந்துருச்சு, எனக்கு இது கிடைக்கல, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா கடைசி வரைக்கும் பேசிட்டு தான் இருக்கணும்.
You understand? If you want to really achieve, first you should accept that what is the problem with you, what I should change. Then if you work on it, I can guarantee you that you will clear. புரியுதா நான் சொல்றது? So you all think about this. So நேத்து கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா we saw till 2021. Yes, 2020 la we saw some questions இல்லையா? Yeah. See, listen, one more thing. See, please note this down. இதை நோட் பண்ணிக்கோங்க. These are micro topics. புரியுதா? இந்த micro topics, இதுல இருந்து questions, இதை நீங்க படிக்கணும். This is like ஒரு checklist for economics நீங்க வச்சுக்கலாம். புரியுதா? This is like checklist for economics. கிளியரா இருக்கா எல்லாத்துக்கும்? தெரியுதா? Light. Okay. So என்ன அப்படின்னா checklist of economics. Why I am telling you as checklist of economics na? Question will be revolving around this. Question will be revolving around this mostly. Fine. So first is monetary policy and inflation. Monetary policy and inflation related, you can expect from 3 to 5 questions. ஒருவேளை அந்த வருஷம் இன்ஃப்ளேஷன் தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சுன்னா 15 questions வரைக்கும் கூட இது ரிலேட்டடாவே கேட்பாங்க. புரியுது நான் சொல்றது? 15 questions வரைக்கும் கூட ஒருவேளை அந்த வருஷம் இன்ஃப்ளேஷன் இஸ் வெரி ஹை, RBI is taking many steps அப்படிங்கிற பட்சத்துல இதை சுத்தி மட்டுமே ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொன்னேன், இன்ஃப்ளேஷன் ஆனா மணி ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்றதுக்கு RBI சில விஷயம் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் மானிட்டரி பாலிசி. அதில் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறது மட்டுமே கொஸ்டினா கேட்பாங்க. இன்னொரு என்ன நல்ல விஷயம்னா அதுல எவ்வளோ பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்க, எவ்வளோ % பண்ணாங்க அப்படி கேட்க மாட்டாங்க. இதுனா என்ன, சிஆர்ஆர்னா என்ன, எஸ்எல்ஆர்னா என்ன, இதை பண்ணா என்ன ஆகும் அப்படிதான் கேட்பாங்க. Do you understand what I am telling you? They won't ask you factual data mostly. Very rarely they ask you factual data, but mostly it is analytical data. Purida? So they'll be asking questions like, if RBI is increasing CRR, which of the following will happen? நம்ம பார்த்திருக்கோம்ல நிறைய questions. That is what is this. So inflation also same. Inflation na என்னன்னு கூட சில சமயம் கேட்கலாம். Simply which of the following best describes inflation ne கூட question வரும். புரியுதா? So this is one of the important topic. ரொம்ப weightage அதிகமா இருக்க டாபிக்னா இதுதான். First monetary policy and inflationல தான் top most. புரியுதா? Most of the questions come from them. Next. So next you can expect questions from banking and RBI. At least ஒரு question ஆவது கேட்டுருவாங்க இதுல இருந்து. Minimum one question you can expect. இப்போ ஏதாவது ரீசெண்டா பேங்கிங் ரிலேட்டட் ரெகுலேஷன்ஸ் வந்திருக்கா, இல்லைன்னா ஹையரார்கி, ஜென்ரலா பேங்கிங் பத்தினா எல்லா டீடைல்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்ன பேங்க்கு கீழே என்னென்ன பேங்க் இருக்கு, அந்த ஹையரார்கி. அண்ட் தென் பேசிக் டெர்மினாலஜிஸ், டெபாசிட்னா என்ன, கிரெடிட்னா என்ன, டெபிட்னா என்ன, அசட்னா என்ன, லைபிலிட்டினா என்ன, நான் பர்ஃபார்மிங் அசட்னா என்ன, புரியுதா, ஸ்ட்ரெஸ்டு அசட்னா என்ன, இப்போ ரீசெண்டாக ஏதாவது கோட் வந்திருக்கா, அந்த மாதிரி பேசிக்காக பார்த்துக்கோங்க பேங்கிங் ரிலேட்டடா. புரியுதா? நாட் இன்டு டூ மச் ஆஃப் பேங்கிங். யூ ஷுட் நோ த பேசிக் டெர்மினாலஜிஸ் and if there is any recent regulation you should know about it. Fine. Next, fiscal policy. Fiscal policy la வந்து taxation related ah இப்ப புதுசா tax introduce பண்ணிருக்காங்க, ஏதாவது tax remove பண்ணிருக்காங்க. புரியுதா? இது எக்ஸ்ட்ராவா சார்? எல்லாருக்கும் क्वेश्चन பேப்பர் வந்துருச்சா? இங்க கொடுத்துருங்க. புரியுதா? So taxation related ah, trade related ah.
டாக்ஸேஷன் அண்ட் ட்ரேட் ரிலேட்டடா ஏதாவது ட்ரேடை வந்து என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க. அதெல்லாமே ஃபிஸ்கல் பாலிசியில தான் வரும். See, கிடைக்கல அப்படின்னா you just raise your hands so that he can give you all. இங்க ஒரு 3 பேர். எஸ், எல்லாருக்கும் வந்துருச்சா கொஸ்டின் பேப்பர்? அண்ட் ஒன் மோர் திங், இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்க ப்ரிலிம்ஸ்க்கு முக்கியமான அசெட். புரியுதா? இதை கொண்டு போய் எங்கேயாவது தூக்கி வீசிடாதீங்க தயவு செஞ்சு. இல்லைன்னா எங்க வச்சோன்னு பத்திரமா வச்சுட்டு மறந்துடாதீங்க. ரொம்ப பத்திரமா இருக்கு அப்படின்னு ரொம்ப பத்திரமா வச்சிடாதீங்க. ரொம்ப அடிக்கடி அக்சஸ் பண்ற இடத்துல வச்சுக்கோங்க. திருப்பி திருப்பி பாருங்க. புரியுதா? தொலைச்சிட்டு வேற யாரோட நோட்ஸாவது வாங்கிக்கலாம், வேற யாராவது நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்கன்னா அது புரியாது. உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க நோட்ஸ் எடுங்க. புரியுதா நான் சொல்றது? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆன்சர். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 10 இயர்ஸோட கொஸ்டின் இருக்கு, அதோட அனாலிசிஸோட இருக்கு. புரியுதா? திஸ் வில் ஹெல்ப் யூ so much in terms of prelims. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. Fine? Okay. So next is economic survey, achievements, extreme statements. நான் economic survey full-ஆ நான் சொல்லல, full-ஆவே நீங்க படிக்கணும். பட் ரொம்ப முக்கியமா extremes, இந்த constantly சொன்னேன்ல, constantly rising, constantly falling, sharp rise, புரியுதா? லேண்ட்மார்க் இம்ப்ரூவ்மெண்ட், அந்த மாதிரியான வேர்ட்ஸ் எங்கேயாவது வந்துச்சுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும், வேர்ல்டு லெவல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ், இல்லைன்னா வந்து ஹிஸ்டாரிக்கல் ரைஸ், அந்த மாதிரியான ஏதாவது ஸ்பெஷலான அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கு, இல்லைன்னா வந்து ஏதாவது ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அந்த ரெகுலேஷன்ஸ்குள்ள கொண்டு வந்துட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா பார்த்து வச்சுக்கோங்க. அதுபடி கொஸ்டின் கேட்பாங்க. புரியுதா நான் சொல்றது? ஸோ திஸ் இஸ் எக்கனாமிக் சர்வே. உங்களுக்கு ஃபேக்சுவலா கேட்கணும்னா எக்கனாமிக் சர்வே பட்ஜெட்ல இருந்தா ஃபேக்சுவலா கேட்பாங்க. புரியுதா? இதுக்கான எல்லா மற்ற கொஸ்டினுக்கான எல்லா ஃபேக்டும் உங்களுக்கு வந்து எக்கனாமிக் சர்வேல தான் வந்திருக்கும். இந்த பேங்கிங் பாலிசியா இருக்கலாம், இல்லைன்னா வந்து மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, எல்லாமே எக்கனாமிக் சர்வேல தான் வரும் உங்களுக்கு. புரியுதா? அண்ட் தென் இதுல இருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஆல்மோஸ்ட் 3 to 5 questions. ஒரு 3ல இருந்து 5 questions வரைக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். புரியுதா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் பட்ஜெட். பட்ஜெட்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீ அண்ணா அனௌன்ஸ் பண்ணாங்க, ஸ்ரீ அண்ணா அப்படின்னு ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசுறப்போ அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவாங்க. அப்படின்னா அதுல இருந்து பேசிக்ல இருந்து கொஸ்டின் வரலாம், இல்லைன்னா அந்த டேர்மை கொடுத்து எப்படி இது என்ன அப்படின்னு கொஸ்டின் வரலாம். அந்த இன்டைரக்ட் டிரான்ஸ்ஃபர்னு ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, சும்மா அந்த வேர்டை கொடுத்து இது என்ன, அவங்க ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தாங்கன்னா அது என்ன, சும்மா ஸ்ரீ அண்ணான்னு இருக்கு அப்படின்னா which of the following best describes ஸ்ரீ அண்ணா, அப்படியே கொஸ்டின் வரும். புரியுதா? நான் எப்பவுமே சொன்ன மாதிரி எக்கனாமிக்ஸ்ல தான் பேசிக்கா கேட்பாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கேட்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க தைரியமா யோசிக்கலாம்னா எக்கனாமிக்ஸா தான் இருக்கும். புரியுதா? ஸோ தட் நெக்ஸ்ட் இஸ் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு அம்ப்ரெல்லா டாபிக். அது என்வாயர்மெண்ட்லயும் இருந்து வரும், எக்கனாமிலையும் வரும், பாலிட்டிலையும் வரும், ஆர் இன் டர்ம்ஸ் ஆஃப் சொசைட்டிலையும் வரும். புரியுதா நான் சொல்றது? அக்ரிகல்ச்சர் இஸ் அ காமன் டாபிக். யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர் இன் ஆல்மோஸ்ட் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். எக்கானமியில எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னா, தே மைட் ஆஸ்க் எனி ஸ்கீம்ஸ் ஏதாவது போட்டிருக்காங்களா, ரீசெண்டாக ஏதாவது ஸ்கீம்ஸ் வந்திருக்கா அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடில் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக கொஸ்டின் வரலாம். ஆல் தே கேன் பி ஆஸ்கிங் யூ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்கலாம். புரியுதா? ஸோ இந்த ட்ரேடுங்கிறது தான் நான் ஐ டோல்ட் யூ திஸ் கமர்ஷியல் கிராப்ஸ். நேற்று ஐ டோல்ட் யூ லிஸ்ட் ஆஃப் கமர்ஷியல் கிராப்ஸ் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது. அதுலையுமே யூ நீட் நாட் நோ த வால்யூம், எவ்வளோ இது பண்ணுறோம் அப்படின்னு இல்லாமல் யூ see if there is any change, இல்லைனா we are doing better, we are doing very less, we are importing, we are exporting, we are dependent, இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். புரியுதா? கொஸ்டினில் வந்து which of the following is something we are importing அப்படின்னே கேட்டிருக்காங்க. புரியுதா? ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு see if you are importing or if you are exporting, இல்லைனா we are doing well, we are doing not that well, இல்லைனா it is changing or any new schemes, இந்த மாதிரியான விஷயம் இல்லைனா ஸ்பெஷலி ஒன்லி அவைலபிள் இன் இந்தியா, GI tax, இதெல்லாம் you should see in agriculture. ஓகே? அண்ட் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான ஃபேக்ட் வந்து 1 year ரீசெண்டான 1 year-ஆன ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா போதும். யூ நீட் நாட் அனலைஸ் லைக் லாஸ்ட் 5 years, அப்படிலாம் பிரச்சனை இல்லை. ஓகே? நெக்ஸ்ட் கமிங் டு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ். இதில் வந்து ரிப்போர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ், இந்த ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க.
இதை எப்படி இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம், அதில் ரிப்போர்ட்ஸ் கேட்கலாம். மோஸ்ட்லி தே லாஸ்ட். இல்லை அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் கொடுத்தது யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்தியா ரிலேட்டடான ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுற ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாக கொஷின்ஸ் நிறையா வரும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் பற்றின கொஷின் மோஸ்ட்லி வருது. அவங்க ரெகுலேஷன்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஜென்ரலி வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் பற்றின கொஷினாக இருக்கலாம். யூஸ்வலி இட் இஸ் ஆஸ்ட். ஃபைன். நெக்ஸ்ட் இஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்கானமி. புரியுதா? இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்ல நிறைய இருக்கு. அதுல எக்கானமி ரிலேட்டடா நம்ம ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்கோமா? லைக் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், இல்லைனா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் ட்ரீட்டி ஆர் அக்ரிமெண்ட். ஸோ இந்த மாதிரி ஏதாவது போட்டிருக்கோம், ஸ்பெஷலாக போட்டிருக்கோம், ஒரு கண்ட்ரியோட பண்ணியிருக்கோம், புதுசாக பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம், இப்போதான் இந்த கண்ட்ரியோட நம்ம ஒரு ட்ரேட் ரிலேட்டடான இதை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கொஷின்ஸ் கேட்பாங்க. புரியுதா? அண்ட் தென் ஒன் மோர் திங் யூ கேன் ஆட் அபவுட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸை பற்றி, எனர்ஜி பற்றி, இது ரெண்டு ரிலேட்டடாக நம்ம ஏதாவது ரிலேஷன்ஷிப் வி ஆர் ஸ்டார்டிங் வித் எனி கண்ட்ரி அப்படின்னா யூ ஹாவ் டு நோ தட். யூ நோ திஸ் ஏபிசி ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். 3 கண்ட்ரி இருக்கு இல்லையா? ஏபிசி கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கு 3 கண்ட்ரி. சவுத் அமெரிக்காவில் இருக்க 3 கண்ட்ரி, அர்ஜென்டினா, பிரேசில் அண்ட் சிலி. ஸோ இந்த 3 கண்ட்ரியோட இப்போ ஏதாவது நம்ம வி ஆர் ஸ்டார்டிங் எனி ட்ரேட் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு லுக் அட் தட். புரியுதா? திஸ் இஸ் லைக் அ செக்லிஸ்ட். நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைன். ஸோ ஷால் வி கோ இன்டு த கொஸ்டின்? So today we will be going a bit fast. Yesterday I told you most of the strategies. So today you have to try. அப்படியே உட்காந்து காதல கேட்டு கவனிக்கிற மாதிரி நடிச்சுட்டு எழுதுற மாதிரி நடிச்சுட்டு ஓடிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு அது வேலைக்கு ஆகாது. புரியுதா? டுடே யூ ஹாவ் டு ட்ரை. ட்ரை ஆனஸ்ட்லி. தப்பா போச்சுன்னா பிரச்சனை இல்லை. தென் யூ கேன் லேர்ன். That is the thing. That is the motive of today's session. Purida, you should give it a try and see if it works. If it does not work, it's totally okay. You can learn. Purida, fine. So going into today's question, எது வரைக்கும் பண்ணிருக்கோம்? Third question முடிச்சிருக்கோம் இல்லையா? Okay. So we just finished 3 years yesterday. We have 7 more years to cover today. So I'll be going even more fast. And content part, திரும்பவும் சொல்றேன், basic content part I won't be discussing. I'll be telling you only the strategy. புரியுதா? Fine. So what you do now is you can mark this 2020 இருக்க questions மட்டும் answer mark பண்ணுங்க. Fast. I'm giving you only 10 minutes. எவ்வளோ கொஸ்டின் இருக்கு? ஒரு எவ்வளோ? 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. மார்க் பண்ணிட்டேன். சாரி, 10 மினிட்ஸ் இருக்கு. மார்க் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் முடிச்சிட்டிங்களா? டன்? இட்ஸ் ஓகே, ஸ்டாப் இட். சரியா? See, 10 minutesனா 10 minutes. Time ரொம்ப முக்கியம். And one more thing I'll tell you, when you're practicing here, practice for 1 hour, finishing the test in 1 hour. புரியுதா? இங்க நீங்க previous year question பண்றீங்கன்னா you should be able to finish it in 1.5 hours, at least 1.5 hours. முடிஞ்சா 1 hourல ட்ரை பண்ணுங்க. புரியுதா? ஏன் அப்படின்னா அப்பதான் அங்க நீங்க பஃபர் பண்ண முடியும். எக்ஸாம் ஹாலில் இந்த சர்ப்ரைஸ் இல்லைனா சில கொஷின் எக்ஸ்ட்ரா யோசிக்கணும். அப்போ வந்து யூ கேன் மேனேஜ். புரியுதா? ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் தட் யூ ப்ராக்டிஸ் ஃபார் லெஸர் டைம் ஹியர் ஸோ தட் யூ கேன் மேனேஜ் இன் த எக்ஸாம் ஹால். ஃபைன். ஸோ லெட்ஸ் see the questions. Fourth question தானே? See, this is a concept-based question. What is the importance of term interest coverage ratio of a firm in India? இந்த கொஸ்டினில் வந்து என்ன அப்படின்னா, first 2 statements வந்து உங்களுக்கு it is like okay, it helps in understanding the present risk of a firm that the bank is going to give a loan to. It helps in evaluating the emerging risk of a firm that the bank is going to give a loan to. So rendu, it is very logical. Present risk, future risk. That is what is usually all these
என்ன சொல்றது, இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அதானே சொல்லுவாங்க, ப்ரெசென்ட்டா எப்படி இருக்கு, ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க. தட் இஸ் ஃபைன். இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஹையர் அ பாரோயிங் ஃபர்ம்ஸ் லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ த வர்ஸ்ட் இஸ் இட்ஸ் அபிலிட்டி டு சர்வீஸ் இட்ஸ் டெட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னா ஜென்ரலா உங்களுக்கு என்ன புரியுது? பார்த்தாவே உங்களுக்கு புரியுதுல்ல, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. வாட் இஸ் த கவரேஜ்? ஹவு மச் யூ கேன் மேனேஜ். புரியுதா? இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அதிகமாக இருந்துச்சுன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா வேர்ஸா இருக்குன்னு சொல்றாங்க. புரியுதா? இந்த மாதிரி டெலிபரேட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா யூ ஷுட் திங்க். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பேரை படிச்சு பாருங்க. வாட் யூ அண்டர்ஸ்டுட், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நம்மளுக்கு லாங்குவேஜில் பிரச்சனைலாம் இருக்காது when you are studying continuously. ஸோ அந்த கவரேஜ் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு யூ ஷுட் அஸ்யூம் தட் இட் இஸ் ராங். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அதிகமாக இருந்துச்சுன்னா இட் வில் பி பெட்டர். அந்த வார்த்தையிலேயே அந்த பேர்லேயே யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளோதான். சரியா? அண்ட் மோரோவர் இட் இஸ் அ கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபிஃப்த் கொஸ்டின். Answer is 1 and 2 only. In context of Indian economy, non-financial debt includes which of the following? புரியுதா? non-financial debt அப்படின்னு கேட்டிருக்காங்க. So when you are seeing this, housing loans owned by households, amounts outstanding on credit cards, treasury bills. இந்த மூணும் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்குல்ல, ஹவுசிங் லோன்ஸ் ஓன்டு பை ஹவுஸ் ஹோல்ட்ஸ், அமௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஆன் கிரெடிட் கார்ட்ஸ். அமௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஆன் கிரெடிட் கார்ட்ஸ் என்னன்னு சொன்னேன் நான். வாட் இஸ் அ கிரெடிட் கார்டு? லோன். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் சிமிலரா? Do you understand? First ரெண்டு ஆப்ஷன் சிமிலரா? So that you need not worry about, both are correct. 3 ஒன்லிங்கிற ஆப்ஷன் இல்லை இங்க, அதனால ஃபர்ஸ்ட் ரெண்டும் கரெக்டாக இருக்குன்னு யூ கேன் அஸ்யூம். You understand what I am telling you? Credit card loan தான், housing loan loan தான். புரியுதா? So both are similar. So ரெண்டுமே ஒன்று கரெக்ட்னா ரெண்டுமே கரெக்ட்னு தான் அர்த்தம் இங்க. You understand what I am telling you? So first ரெண்டு ஓகே, தேர்ட் தான் நீங்க யோசிக்கணும். Next is treasury bills. Treasury bills யார் வாங்குவாங்க, யார் கொடுப்பாங்க? Government will issue treasury bills, we will purchase treasury bills. சரியா? That is also a transaction done by people. Do you understand what I am telling you? So non-financial debt அப்படின்னா continue பண்றதா? Should I continue? Okay. So non-financial debt அப்படின்னா என்னன்னா, not other than commercial transactions. In the non-commercial transactions கேக்குறாங்க. Non-commercials are nothing but individual households பண்ற transaction. அவ்வளவுதான். புரியுதா? So non-commercial transactions தான் இங்க கேக்குறாங்க. அதுல first and you can identify. Third one also you can identify by seeing that who will purchase treasury bills. None other than people will purchase treasury bills. That is also done by individuals only, not by major corporations. So you can assume that all the three are right. புரியுதா நான் சொல்றது? ஃபர்ஸ்ட் ரெண்டு நான் எப்படி எலிமினேட் பண்ணணும்னு சொன்னேன்னா, புரியுதா? ஃபர்ஸ்ட் ரெண்டும் இது கரெக்ட் அப்படின்னு எப்படி நீங்க அசியூம் பண்ண முடியும்னா, both are similar. If you know credit cards are nothing but loans, you can understand that. புரியுதா? ஃபர்ஸ்ட் ரெண்டுமே ரெண்டுல ஒன்னு தப்பு ஒன்னு கரெக்ட் இல்ல, both are same. So either it should be right or wrong. ரெண்டுமே ராங்ங்கிற மாதிரி ஒரு 3 only is here. So what you can do is you have to analyze treasury bills and then you can find out that மூணுமே individuals பண்ற transaction தான் அப்படின்னு you can identify and you can select all the 3 are right. புரியுதா? And one more thing is non-financial debt அப்படின்னு கேக்குறாங்கன்னா, here it is a non-commercial transaction கேக்குறாங்கன்னு அர்த்தம். பெரிய பெரிய banks பண்ற transaction இல்லாம மற்ற transactionலாம் கேக்குறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? So I'm going to the next question. Sixth one, what is the answer? 1 and 3. Okay, so why is 1 and 3 the answer? Certificate of deposit is a short-term instrument issued by the Reserve Bank of India. Fine. So if you know that, you can come to the answer. Zero coupon bonds are the interest bearing short-term bonds இருக்குல்ல, அந்த interest bearing தான் அங்க தப்பு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், zero coupon bonds என்ன, government bonds. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல தருவாங்க, இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது அதுக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் அதுதான் அங்க கீவேர்ட், அதுதான் அங்க வந்து ட்ராப் வேர்ட். ஜென்ரலா பாண்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் இங்க இந்த ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் ஆர் இஷ்யூட் பை கவர்மெண்ட்ஸ்
where it is given in a discounted price. Interest இருக்காது, original price விட கம்மியான priceல கொடுப்பாங்க. ஸோ நம்ம சேல் பண்றப்ப அந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த discounted priceக்கு ஒரிஜினல் priceக்குமான டிஃபரன்ஸ் தான் நம்மளுக்கான ப்ராஃபிட். புரியுதா? ஸோ அது திஸ் இஸ் லைக் அ கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின். இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதில் இருக்கிற வார்த்தை நான் சொன்னேன்ல, when you are studying economics பேசிக்காக கேட்பாங்க. அந்த வேர்டு எங்கேயாவது நீங்கள் படிக்கிறீங்கன்னா go and find the meanings. நீங்கள் நியூஸ் பேப்பரை படிக்கிறீங்க, இந்த வார்த்தையை பார்க்குறீங்கன்னா first go and know what is that word. அவ்வளோதான் எக்கனாமிக்ஸில் கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் அதானே கேட்டிருக்காங்க, கமர்ஷியல் பேப்பர்னா என்ன, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்னா என்ன, அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது மாதிரிலாம் எதுவுமே கேட்கல. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த கொஸ்டின்ஸ்லேயும் அப்படி தான் கேட்டிருக்காங்க. They just want you to know what is what. That's all. Fine. Because one person cannot be a great economist, the same person cannot be a great doctor, the same person cannot be a scientist. Correct? You cannot be best of all the subjects. You should know all the subjects with the basic knowledge, so that you can administer the people who are best at all these things. Purida? You understand what I am telling you? Fine. So next question. Under Kisan Card Credit Scheme, so Kisan Credit Card Scheme, short-term credit support is given to the farmers for which of the following purpose? So agriculture சொன்னா அக்ரிகல்ச்சர்ல இருந்து கொஸ்டின் வரும், எஸ்பெஷலி ஸ்கீம்ஸ்ல இருந்து கொஸ்டின். அக்ரிகல்ச்சர்ல ஸ்கீம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கேட்பாங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதுல நீங்க என்ன படிக்கணும்? ஸ்கீம்ல கொஸ்டின் வந்துச்சு, இஃப் தெர் இஸ் எனி ஸ்கீம் யூ ஆர் ஸ்டடிங், வாட் யூ ஷுட் ஸ்டடி அபவுட் எனி ஸ்கீம்னா first of all you should know the full name. எல்லா ஸ்கீமோட ஷார்ட் ஃபார்ம் மட்டும் படிச்சு வச்சுக்காதீங்க. know the full name of any scheme. Number 1. புரியுதா? because we have so many schemes, but அந்த ஸ்கீமோட full name நமக்கு தெரியாது. you should know the full name first. Second is if there is any alternative name, you should know that also. Third one, beneficiaries யாரு, அந்த ஸ்கீம் யாருக்கு போட்டிருக்காங்க, ஏதாவது கண்டிஷன் இருக்கா, அந்த மாதிரி. புரியுதா? இப்போ கிசான் சம்மன் நிதி அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அதுல என்னன்னா லேண்ட் ஹோல்டிங் ஃபார்மர்ஸ்க்கான ஸ்கீம் அது. புரியுதா? ஸ்டேட்மெண்ட்ல ஆல் ஃபார்மர்ஸ்ன்னு கொடுப்பாங்க. தேர் யூ ஷுட் பி கேர்ஃபுல். அதுக்கு தான் பெனிஃபிஷியரி தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றேன். பெனிஃபிஷியரி அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா, கண்டிஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது யூ ஹாவ் டு நோ. அண்ட் தென் யூ ஹாவ் டு நோ அபவுட் இஃப் தே ஆர் கிவிங் எனி மணி கொடுக்குறாங்க அப்படின்னா ஹவு மச் இஸ் தட். புரியுதா? So you should know how much is given. Then it is centrally sponsored or central sector scheme-ங்கிறது தெரிஞ்சுக்கணும். புரியுதா? centrally sponsored or central sector scheme, and then you should know the ministry. ஒரு ஸ்கீம்னா நீங்க இதுதான் படிக்கணும். So you should know the name, full name, or if there is any alternate name, you should know the beneficiary. You should know what they are doing in the scheme. யூனிக்கா அந்த ஸ்கீம்ல என்ன பண்றாங்க, அது அமௌண்ட் கொடுத்தாலும் சரி இல்லை வேற என்ன பண்ணாலும் சரி, யூ ஷுட் நோ வாட் இஸ் தட் ஸ்கீம். புரியுதா? அண்ட் தென் யூ ஷுட் நோ விச் மினிஸ்ட்ரி இட் இஸ் அண்டர், இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் அண்டர். அண்ட் தென் யூ ஷுட் நோ அபவுட் ஒன் மோர் திங், வாட் இஸ் தட், சென்ட்ரலி ஸ்பான்சரா சென்ட்ரல் செக்டரா. புரியுதா? இஃப் யூ ஆர் நோயிங் திஸ் ஆஃப் எனி ஸ்கீம், அதை வச்சு வேற என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிட முடியும். புரியுதா? ஏன் அப்படின்னா இந்த கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீமும் சரி, கிசான் சம்மன் நிதியும் சரி, போஸ்ட் ஹார்வெஸ்டுக்கான செலவுக்கு கொடுக்குற காசு, அது நம்மளுக்கு தெரிஞ்சிடணும். அந்த போஸ்ட் ஹார்வெஸ்ட்டுங்கிறது தான் நீங்கள் படிக்கிறப்ப கரெக்டாக படிக்கணும். ஏன்னா ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடினா நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் தண்ணி விடணும், அண்ட் தென் ஃபர்டிலைசர் போடணும், அந்த செலவு இல்லை. போஸ்ட் ஹார்வெஸ்ட், தட் இஸ் யூ ஆர் ரிமூவிங், நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அதை ஸ்டோர் பண்ணுறது இல்லைன்னா அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, ஃபார் தட். புரியுதா? ஸோ இதில் அதான் கிசான் கிரெடிட் கார்டில் 4th ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, போஸ்ட் ஹார்வெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க, அது படிக்கணும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபார்ம் அசெட்ஸ், ஸோ தட் யூ கேன் நோ இட் இஸ் நார்மல். அது வந்து அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபார்ம் அசெட்ஸ் 1, 3 and 4, தட் இஸ் த ஆன்சர். Construction of family house and setting up of village cold storage facility அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம், அது இண்டிவிஜுவலுக்கு கொடுக்குற கிரெடிட் கார்டு ஸ்கீம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, செட்டிங் அப் ஆஃப் வில்லேஜ் கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டின்னு கொடுத்துருக்காங்களா. இட் இஸ் நாட் ஒரு கோஆப்ரேட்டிவான ஸ்கீம் கிடையாது, இட் இஸ் ஃபார் இண்டிவிஜுவல். ஸோ ஆப்வியஸ்லி 5th ஸ்டேட்மெண்ட் வில் பி ராங்.
புரிதல் என்ன சொல்றேன்ட்டு வில்லேஜ் கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி செட் பண்றதுன்னு கொடுத்துருக்காங்க. கிசான் கிரெடிட் கார்டுங்கிறது ஒரு ஃபார்மருக்கு இருக்கிற கிரெடிட் கார்டு. நம்ம நார்மல் கிரெடிட் கார்டு மாதிரி தான், பட் இட் இஸ் கிவன் டு அ ஃபார்மர். ஓகே, ஸோ 5th கொஸ்டின் நீங்க பாத்தீங்கன்னாவே வில்லேஜ் கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபேமிலி ஹவுஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஃபேமிலி ஹவுஸ் அண்ட் வில்லேஜ் கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இஸ் நாட் அண்டர் திஸ். புரியுதா? ஸோ 5th one if you are eliminating you will get the answer 1, 3 and 4. Next is 8th question. What is the answer? Yes. What is the answer for 8th question? Okay, who are all saying it is A? Who are all saying it is B? Who are all saying it is C? D? Negative marking இருக்குன்னு மார்க் பண்ணலையா? See, ஒன்றும் இல்லை, அது சிம்பிள். 8th oneல செகண்ட் இதில் willfullyன்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்களா? willfully அப்படின்னு என்ன? வேணும்னே. சரியா? ஸோ ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்னா வேணும்னே உடைச்சதுக்கு யாராவது இன்சூரன்ஸ் கவர் பண்ணுவாங்களா? யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ஆஸ்கிங் யூ? ஸோ கார் இன்சூரன்ஸே இருக்கு, கார் ஆக்சிடென்ட் ஆனால் கொடுப்பாங்க. ஒருத்தங்க அவங்களே உடைச்சிட்டு போய் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணா பண்ணுவாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்கணும். இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணும்னா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கல்ல, அந்த காப்பி கொடுத்தாதான் இன்சூரன்ஸே கிளைம் ஆகும், ப்ரூவிங் தட் இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். புரியுதா? ஸோ எந்த இன்சூரன்ஸா இருந்தாலும் willfully அந்த வார்த்தை அதுக்கு தான் அங்க கொடுத்துருக்காங்க. தட் இஸ் த கீவேர்ட். புரியுதா நான் சொல்றது? willfullyனா வேணும்னே பண்ணியிருக்காங்க, அதுக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகுமா? அவ்வளவுதான். இது சைபர் இன்சூரன்ஸா இருந்தாலும் சரி, எந்த இன்சூரன்ஸா இருந்தாலும் சரி, willfully ஒருத்தங்க அவங்களோட ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணாங்கன்னா, மூவிலெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, வேணும்னே அவங்க ஒரு கடை இருக்கும், அதை அவங்க வந்து பர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்குவாங்க. ஃபைனலாக அவங்க வேணும்னே தான் பண்ணாங்கன்னு ப்ரூவ் பண்ணோன்னா they will be arrested. You have seen all these things, right? ஸோ அவ்வளோதான். இது நீங்கள் என்ன ஸ்கீம் எதுவுமே தெரிலனாலுமே அந்த willfullyங்கிற வேர்டை பார்த்தீங்கன்னாவே you should understand that is where they are giving you the clue. So you have to eliminate the second statement. 1, 3 and 4 is the answer. When you eliminate second statement, you get the answer. புரியுதா? This is like basic. இந்த மாதிரி questions எல்லாம் கொஞ்சம் even though you don't know what is the question, you can come to the answer with these things. புரியுதா? Fine. Next, 9th one. Yes. So 9th one it is D. இது வந்து பட்ஜெட்டுக்கான உங்களுக்கு இதுலயே இருக்கும். When you are studying Constitution polity, you will see that. Seriya? So this is D. D for Delhi. Next question, 10th question. What is the answer? 10th question. 1, 3 and India imports are. Okay. So obviously second statement pathave you should know the trend. We are increasing the imports. Yeah, அப்படினா especially we are going into manufacturing sector. Ipo we are trying to improve manufacturing sector. So answer is D. Do you all understand? Second statement நான் ஏன் தப்புன்னு சொல்றேன்னு தெரியுதா? இன்னொரு விஷயம் என்னன்னா have decreased in recent years அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So you should know what are all iron and steel, chemicals, fertilizers and machinery. So this is like a very base. இது வந்து ரொம்ப basic question. புரியுதா? This is like நான் சொன்னல ஒரு 30 questions கொடுப்பாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி question. இது பார்த்தாவே you should know. பட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி questionsல இந்த question எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா to waste time. ஏன்னா this question is big. பார்த்துருக்கீங்களா? This question is very big. So you should read. ஆனால் ஒரு condition என்னன்னா you should read completely. வேற வழியே இல்லை. இந்த மாதிரி பெருசா இருக்க question கண்டிப்பா ஃபுல்லா படிச்சு தான் ஆகணும். But make it fast. How? By reading newspaper. Because we are all used to reading materials. இந்த பாயிண்டா கொடுத்துருக்க மெட்டீரியலை படிச்சு நம்ம பழகிட்டோம். Yes or no? We are not used to read these big questions or paragraphs in a fast manner. ஏன்னா நாளைக்கு நீங்க டாக்குமெண்ட் படிக்கணும், you have to sign a document na, you have to read a big document. Urgent document அப்படின்னா நீங்க சீக்கிரம் படிச்சுதான் சைன் பண்ணணும். அப்போ you should not miss any points. அதுக்கு தான் இந்த இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனும் இந்த பெரிய பெரிய கொஸ்டினும் கொடுக்குறாங்க. You understand what I'm telling you? ஒரு டாக்குமெண்ட்னா சும்மா சின்னதா வராது. Sometimes you have 3, 4, 5 pages of documents. நீங்க படிச்சது தான் நீங்க சைன் பண்ற மாதிரி இருக்கும்.
அப்போ you should read it fast at the same time without missing anything important. Okay, that is why they are asking you English comprehension or these kind of big questions. So you have to read it. வேற வழியே இல்ல, you cannot leave these questions. இந்த elimination method நான் சொல்றேன்ல, அப்ப கூட மத்த 2 பாயிண்ட் இருக்குன்னா ஒரு தடவை படிச்சுக்காங்க எதுக்குமே. புரியுதா? Don't miss anything. Fine. Next question. The term West Texas Intermediate found in news as a crude oil. இது வந்து fact question. இங்க வந்து you have to know the fact. There is no other way. Fine. It's a fact question. Next, with reference to FDI, which of the following is considered its major characteristics? See, FDI is very, very, very important. ஏன் அப்படின்னா FDI will help in improving the economy. FDI கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் ட்ரை பண்ணுவாங்க. Listen everyone. FDI கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அது பற்றின கொஸ்டின் எப்போவுமே கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. இல்லைனா FDI ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, 100% டிரெக்ட் மெத்தட் மாற்றிருக்காங்க, இல்லைனா ரொம்ப குரூஷியலான ஏதாவது ஒரு செக்டாரில் அவங்க வந்து 100% கொண்டு வந்துட்டாங்க, இல்லைனா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது டேட்டா வந்தால் பாருங்கள். குரூஷியல் செக்டர்னா என்ன சொல்கிறேன்னா டிஃபென்ஸ், ஹெல்த்து, அந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான செக்டர்ஸ். சும்மா ஒரு நார்மலான செக்டர் அப்படி இல்லை, ரொம்ப சென்சிட்டிவான செக்டர்ஸ் இருக்கு. டிஃபென்ஸ் இருக்கு, ஆர் பேங்கிங் இருக்கு, இன்சூரன்ஸ் இருக்கு, ஆர் சம்திங் லைக் ஹெல்த் இருக்கு, ஃபார்மசூட்டிக்கல்ஸ், அந்த மாதிரி ஏதாவது இருந்தா யூ see that. ஓகே, ஃபைன். அண்ட் தென் 100% FDIன்னு இருக்குல்ல, டிரெக்ட் மெத்தட்ல 100% FDIனா நல்லா பார்த்துக்கோங்க. புரியுதா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் B. With reference to 12th one answer என்னன்னா B. With reference to foreign direct investment in India, which of the following is considered its major characteristics? It's largely non-debt creating capital flow. ஏன்னா FDIங்கிறது லோன் கிடையாது. They invest in something. They invest in something, that's why it's non-debt creating capital flow. Okay, next. Gold tranche D. A credit system granted by IMF to its members. ஏன்னா அந்த வருஷம் இது கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துச்சு. இது கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்தனால இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புரியுதா? இட் வாஸ் a direct current affairs. அப்படியே கேட்டிருக்காங்க. Fine. Next, 14th one. If another global financial crisis happens in near future, which of the following action policies are most likely to give some immunity to India? See, ரெண்டு விஷயம். குளோபல்ங்கிறது இங்க கீவேர்ட், சரியா? குளோபல் இஸ் a keyword here, and then immunity to India. குளோபல் லெவல்ல ஒரு பிரச்சனை வருதுன்னா நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இதுதான் கொஸ்டின். So seeing this, not depending on short-term foreign borrowings, opening up to more foreign banks, maintaining full capital account convertibility. இந்த மூணு விஷயம் கொடுத்துருக்காங்க. So first statementோ செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் டிஃப்ரெண்டா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க? நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் ஃபாரின் பாரோயிங்ஸ், இந்த ஃபாரின் பாரோயிங்ஸை டிபெண்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஓப்பனிங் அப் டு மோர் ஃபாரின் பேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கான்ட்ரடிக்டரியா? எஸ் ஆர் நோ? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கடன் வாங்காதீங்கங்கறாங்க, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஃபாரின் பேங்க்ஸ்க்கு நம்ம ஓபன் அப் பண்ணுங்கறாங்க. So both are contradictory. Third statement, maintaining full capital account convertibility. What is this maintaining full capital account convertibility? Simply trade. சரியா? ட்ரேட் ரிலேட்டடான கான்செப்ட் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஃபைன். ஸோ நம்ம குளோபல் கிரைசிஸ் வர்றப்போ நம்ம இம்யூனா சேஃபா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா we should maintain a distance. அவ்வளோதான். அப்போ மெயின்டைன் அ டிஸ்டன்ஸ் குளோபல் லெவல் இன்டர்நேஷ்னலுக்கும் நம்மளுக்கும் ஒரு அந்த க்ளோஸ்டாக இருக்கணும்னு சொல்கிறது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் டெல்லிங் யூ? குளோபல் லெவலில் கிரைசிஸ் வருது, அது நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னா நம்ம மற்றவங்களை டிபெண்ட் பண்ணாமல் நம்ம செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருந்தோம்னா நம்ம தப்பிச்சிடலாம். அவ்வளோதானே? அந்த மாதிரி இருக்கிறது இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி சொல்லுது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் அது சொல்லுது. மற்ற ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுது. நம்ம வந்து ஃபாரின் பேங்க் கிட்ட கடன் வாங்கணும், இல்லைனா ஃபாரின் பேங்க்கு காசு தரணும், நம்ம ட்ரேட் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன் ஒன்லி இஸ் த ஆன்சர். ஃபைன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் டெல்லிங் யூ? Fine. So next, with reference to trade related investment measures, which of the following statement is correct? Quantitative restrictions on imports by foreign investors are prohibited. They apply to investment measures related to both trade in goods and services.
They are not concerned with the regulation of foreign investment. So what is the answer here? Yes? A யாரெல்லாம் சொல்றீங்க? A? B? B. Okay. C? D? மற்றவங்கள என்ன பண்றீங்க? Are you trying? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் क्वेश्चन படிச்சீங்களா? எனக்கு தெரிஞ்ச மேமே ஆன்சர் சொல்லிடுவாங்க. அதனால இந்த ரெண்டு நிமிஷத்தை வேஸ்ட் பண்ண வேணாம், எனர்ஜியை சேவ் பண்ணிக்கலாம்னு நினைச்சவங்க தான் இங்க அதிகம்னு நான் நினைக்கிறேன். சரியா? See, answer is C here. ஏன்னா இந்த trims வந்து it is only related to goods. அவ்வளவுதான். It is only related to goods. That is the keyword here. நீங்க படிச்சிருந்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும். It is only related to goods. And if you eliminate 2, you will get answer here. That is the thing. See, others, please try. I am telling you again. And I won't be repeating it this again. இப்ப தெரியுதா யூபிஎஸ்சி ஏன் அந்த 1000 பேர் மட்டும் கிளியர் பண்றாங்கன்ட்டு? புரியுதா நான் சொல்றது? ஏன் 1000 மட்டும் கிளியர் பண்றாங்க? எல்லாருக்கிட்டயும் புக்ஸ் இருக்கு, இன்டர்நெட்ல எல்லாமே கிடைக்குது, எல்லாரும் இன்ஸ்டிடியூட்ஸ் போய் படிக்கிறாங்க, எல்லாருமே ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்கிறாங்க. எவ்ரிபடி ஆர் ஸ்டடிங். பட் why only few people are clearing? Now do you understand? Yes, you should understand at least now. Okay, fine. Let's continue. 16th question. What is the answer to this? 2 only, yeah? Yes. So, first statement to extreme statement, third statement to extreme statement. In last 5 years, Nepal has been the largest trading partner of India in South Asia. நான் சொன்னேன்ல இந்த கண்டினியூஸா 5 இயர்ஸா அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாவே கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க எக்கனாமிக் சர்வேலேயே நீங்க படிச்சிட்டீங்கன்னா அதுலேயே எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் தனியாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்கன்னு சொல்றது இதுக்காகதான். இது பாசிபிளே இல்லைன்னு நான் சொல்ல வரல. லிசன் எவ்ரி ஒன். இந்த மாதிரி வந்தாவே தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் நீங்க ஒருவேளை எக்கனாமிக் சர்வேல எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தப்புன்னு நீங்க கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் பண்ண முடியும். புரியுதா நான் சொல்றது? நான் இந்த கொஸ்டின் நானோ இல்ல when a person is having a notes of all the extreme statements possible, extreme statements ரொம்ப கம்மியா தான் இருக்கும். மிஞ்சி போனா ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் மேல இருக்காது. எக்கனாமிக் சர்வே நான் சொல்ல, ஜென்ரலாவே நீங்க படிக்கிறதுலயே எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க எடுத்து வச்சுட்டீங்க, இல்ல யூ டேக் இட் கான்ஸ்டிடியூஷன், யூ டேக் ஆல் த சப்ஜெக்ட்ஸ், எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 20 மேக்ஸிமம், நாட் மோர் தென் தட் பாயிண்ட் யூ வில் கெட் இட். ஸோ அந்த 20 ஞாபகம் வச்சுக்கலாமா ஈஸியா? If you remember that, what will happen is confidently you can mark this question here. புரியுதா? அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லாம போயிட்டு எக்ஸ்ட்ரீம் வந்தாவே தப்புன்னு போடக்கூடாது. That mistake everybody is doing. Don't do that. அது சில சமயம் கரெக்ட் ஆகும், சில சமயம் தப்பாகும். இந்த ஒன்லிங்கிறத வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, இந்த ஒன்லினாவே தப்பு, ஒன்லினாவே தப்புன்னு எல்லாரும் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் யூபிஎஸ்சில ஒரு தடவை ஒன்லி வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. மூணுமே ஒன்லி. ஏசியாட்டிக் லயன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் இந்தியா ஒன்லி. Some camel was found in this place only. One horn rhinoceros is found in India only. அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதுல என்னன்னா எல்லாரும் all the 3 are wrong ன்னு போட்டாங்க. ஏன்? ஒன்லிய பார்த்துட்டு போட்டாங்க. ஆனா ஏசியாட்டிக் லயன் இஸ் present only in India. அது ஒரு ஃபேக்ட். புரியுதா? கிர் ரிலேட்டடா நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏசியால மற்ற இடத்துலலாம் எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சு, இந்தியால மட்டும்தான் வயதுல ஏசியாட்டிக் லயன்ஸ் இருக்கு. அந்த வந்து யூபிஎஸ்சிக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்க ஒன்லியை வச்சுட்டு தப்பிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் வச்சாங்க. Fine. So which means that extreme statement, please take notes so that you do not miss these kind of extreme statement related questions. புரியுதா? Fine. So answer is B. Which one of the following groups are all the 4 countries members of G20? A. சரியா? So இதுவுமே ரேண்டமா எல்லா கண்ட்ரியும் நான் ஞாபகம் வச்சிருக்க முடியுமா மேம் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம். கரெக்டா? யூ கேன் ஆஸ்க் மீ லைக் மேம் எல்லாத்துலயுமே மெம்பர்ஷிப் நான் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? வாட் கேன் ஐ டூ அப்படின்னா இந்தியன் மெம்பர்ஷிப் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், வேற வழியே இல்லை.
in some situation certain questions you can't answer. ஏன்னா ரொம்ப ஃபேக்சுவலா இருக்கும். And I always tell you we are not aiming for 200 out of 200. பட் சில சமயத்துல இந்த மாதிரி கொஸ்டின் யூபிஎஸ்சி எங்க இருந்து கேட்பாங்கன்னா, நம்மளோட பிரைம் மினிஸ்டரும் இவங்களும் சேர்ந்து எல்லாரும் மீட்டிங் அட்டன் பண்ணிருப்பாங்க. அங்க நியூஸ் பேப்பர்ல இதை கொடுத்துருப்பாங்க. புரியுதா? தீஸ் கண்ட்ரீஸ் இவங்க ஸ்பெஷலா தான் மீட்டிங் போட்டிருப்பாங்க. அப்போ அதுல இருந்து தான் எடுத்து கேட்பாங்க. ரொம்ப ரேண்டமா ஒரு மெம்பர்ஷிப்பை கேட்கணும்னு கேட்க மாட்டாங்க. இஃப் யூ ஆர் ஸ்டடிங் நியூஸ் பேப்பர், நான் ஏன் நியூஸ் பேப்பர் படிங்கன்னு திரும்ப சொல்றேன்னா, நியூஸ் பேப்பர்ல தான் இதெல்லாம் ஹைலைட் பண்ணுவாங்க. ஏன்னா திஸ் இஸ் ஆல் லைக் வெரி ஒரு என்ன சொல்றது, ஒரு சென்சேஷனான டாபிக் மாதிரி அவங்களுக்கு. புரியுதா? நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல படிக்கிறப்ப G20 இவ்வளோ கண்ட்ரிஸ் இருக்குன்னு சும்மா கொடுத்துருவாங்க. பட் நீங்க நியூஸ் பேப்பர்ல படிக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு லைனை தருவாங்க. அவங்க இந்த 4 கண்ட்ரி மீட் பண்ணிருக்காங்க, இவங்க G20லயும் மெம்பரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் தருவாங்க. புரியுதா? தட் இஸ் வை ஐ அம் டெல்லிங் யூ டு ரீட் நியூஸ் பேப்பர். அப்ப அதை எடுத்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அவங்க இந்தியன் பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணாங்கன்னு கேட்க மாட்டாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட், அந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. Do you understand why I am asking everybody to read newspaper? Reading newspaper will help you in many ways. But அந்த ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு நீங்க 10 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. Do you understand? 2 hours is better or 10 hours is better? 2 hours is better. So அதுவும் என்னன்னா, நீங்க ஸ்டார்டிங்ல தான் உங்களுக்கு 2 hours 3 hours இருக்கும். நீங்க 1 month 2 month போயிட்டீங்கன்னா நிறைய நோட்ஸ் நீங்க ஆல்ரெடி எடுத்து வச்சிருப்பீங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தானே, ஒரு 4 நாள் ஆனாலும் திரும்ப சுப்ரீம் கோர்ட் தானே. எஸ் ஆர் நோ? இன்னைக்கு நீங்க சுப்ரீம் கோர்ட் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. 4 நாள் கழிச்சு சுப்ரீம் கோர்ட் பேசுறாங்கன்னா திரும்ப நோட்ஸ் எடுப்பீங்களா? தேவையில்லை, ஆல்ரெடி நீங்க சுப்ரீம் கோர்ட் எடுத்துட்டீங்கல்ல. அப்போ யூ வில் பி சேவிங் டைம். ஸோ வாட் ஹேப்பன் இஸ், இவென்ச்சுவலி அந்த டைமிங் கம்மி ஆயிடும். 1 hour ஆகும், half an hour ஆகும். யூ வில் சேவ் மோர் டைம். தட்ஸ் வை ஐ அம் டெல்லிங் யூ டு ரீட் நியூஸ் பேப்பர். புரியுதா? அதே மாதிரி இப்போ டிசைன் பண்ற கொஸ்டின்ஸே நியூஸ் பேப்பர் படிக்காதவங்க ஆன்சர் பண்ண முடியாத மாதிரி டிசைன் பண்றாங்க. You understand? Now because this prelims is a elimination exam, they will eliminate people who are doing what others are doing. அதனால தான் இந்த எல்லா மெட்டீரியல் it won't help. And you read a newspaper and you rely on one material for revision, it is really good. But without reading newspaper, you only rely on any number of material, it is tough. Purida? Fine. Next question. In India, which of the following can be a public investment in agriculture? C. 2, 3 and 6. Fine. Okay. First one பாருங்க. Fixing minimum support price for agriculture. இது யார் பண்ணுவாங்க? Yes? Yes. So simply government. Correct? இங்க questionல வந்து public ன்னு கொடுத்திருக்காங்க. Public investment in agriculture. So it is by government. So இதுல என்ன அப்படின்னா, public investment in agriculture is also meaning nothing but government invest பண்றது தான். பட் இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, computerization of primary agricultural credit societies, social capital development. So இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க keyword வந்து investment. புரியுதா? இங்க keyword என்னன்னா investment. So what is an investment? What is an investment? You put in money expecting a return. Correct? What is an investment? You give money to something or someone so that you expect a profit in future. Minimum support price naala edavadhu profit future varuma? It's a revenue expenditure. It's not an investment. Capital expenditure da investment. Revenue expenditure is not an investment. So you are eliminating statement 1. You get the answer. புரியுதா நான் சொல்றது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க படிக்கிறீங்க, மினிமம் சப்போர்ட் பிரைஸ், ஃபிக்ஸிங் மினிமம் சப்போர்ட் பிரைஸ். அந்த ஃபிக்ஸிங் யாரு? தட்ஸ் டிஃபரெண்ட். பட் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இஸ் a ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அவ்வளவுதான். இட்ஸ் நாட் a capital expenditure. If it is a capital expenditure, it's an investment. If it's a revenue expenditure, it's not an investment, it's just spending money for something. Do you understand? And you eliminate first option, you get an answer. Fine. Fifth one same da. Fifth one in a waiver of agricultural loan by banking system, it is an expenditure. It's not a investment. Fine. Next, which of the following factors or policies were affecting the price of rice in India in the recent past? What is the answer? C. 2 and 3. Okay. Others?
So who are all saying A, B, C, D? Fine. Answer is D. Question la enna ketirukanga? Affecting the price of rice in India in recent past. அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு கேட்டிருக்காங்களா? No, they are asking that price affect பண்றது என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So when there is a topic or this when you see the word affecting, there is a high possibility all the above is the answer. Affecting அப்படின்னா என்ன? ஏதாவது ஒரு விதத்துல affect பண்ணுது, disturb பண்ணுது, அவ்வளவுதானே? You understand what I'm telling you? Affecting na ஏதாவது ஒரு விதத்துல it is doing something for that. அது increase பண்ணலாம், decrease பண்ணலாம். They are not asking you if it is increasing or decreasing. They are only asking you affecting. நம்ம என்ன பண்ணுவோம்னா affectingனாவே நம்மளோட மைண்ட்ல விலையை குறைக்குதுன்னு நம்ம நினைச்சுக்குவோம். Yes or no? We all believe that affectingங்கிற வார்த்தை பார்த்த உடனே it is reducing the price அப்படின்னு we assume. Affectingனா it is might be increasing or decreasing. Affecting in a positive manner or affecting in a negative manner. Yes or no? இப்ப ஆன்சர் சொல்லுங்க. All the above. So minimum support price government ஒரு லெவல்ல ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை விட பிரைஸ் அதிகமா போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு, அதை விட கம்மியா போகாது. ஏன்னா கவர்மெண்ட் வாங்கிக்குவாங்க. புரியுதா? So that also will be the answer. It will affect the price in a positive manner sometimes. Do you understand? So all the above is the answer. Do you understand what I'm telling you? நிறைய டைம் நம்ம affecting என்னோட குறைக்கும்னு நினைச்சுக்குவோம். அப்படி கிடையாது. Affecting is a neutral word. It is positively affecting or negatively affecting is a different statement. புரியுதா? Fine. Next. 20. What is the answer for this? Minimum support price பாத்தீங்களா எத்தனை क्वेश्चनல வருதுன்னு? அது அக்ரிகல்ச்சரே எவ்வளவு क्वेश्चन வந்திருக்கு பாருங்க இது வரைக்கும். ஓகே, அக்ரிகல்ச்சர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அது எல்லா சைடுல இருந்து क्वेश्चन வரும். Why is that? Almost 50% of Indian population, more than 50% of Indian population is directly or indirectly affecting or related to agriculture. அப்போ அவங்களை விட்டுட்டு நம்ம பாலிசி மேக் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா நீங்க ஆகணும் அப்படின்னா they are the majority people whom you are going to work for. So அதனால தான் weightage in the question paper is also that high. Question paperல weightage இருக்கு. See listen, ஒரு question paperல questions ஓட weightage எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா importance of that topic பேஸ் பண்ணி தான் இருக்கும். சும்மா ரேண்டமா கேட்கணும்னு கேட்க மாட்டாங்க. ஒரு வருஷத்துல எனர்ஜி ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னா அந்த வருஷம் யூபிஎஸ்சி क्वेश्चनல எனர்ஜி கன்சர்வேஷன் பத்தியும் நம்ம எனர்ஜி எங்க இம்போர்ட் பண்றோம், எனர்ஜி எப்படி வேஸ்ட் பண்றோம் பத்தி क्वेश्चन கேட்டிருப்பாங்க. அக்ரிகல்ச்சர்ல பெரிய நிறைய விஷயம் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தா அந்த வருஷம் ஃபுல்லா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா क्वेश्चन வரும். புரியுதா? This is same for all the subjects. This is like the same for almost all the subjects. Fine. So இம்பார்ட்டண்டா இல்லாத எந்த விஷயத்தையுமே கேட்க மாட்டாங்க. அப்ப நீங்க படிக்கிறப்பவே அந்த இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சு படிச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சுன்னா அதை விட்டுருங்க. Don't try to take that data also into your mind. புரியுதா? Fine. Next. 21. What is the answer? 20 answer கேக்குறீங்களா? Neither one nor two. In case of all cereals, pulses and oil seeds, the procurement at minimum support price is unlimited in any state or UT of India அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. In case of cereals and pulses, the MSP is fixed in any state UT at a level to which the market price will never rise. ஓகே, மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னா மேக்ஸிமமா இருக்குமா மினிமமா இருக்குமா? அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க? அதை விட விலையே ஏறாத அளவுக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வைப்பாங்கன்னு கொடுத்திருக்காங்க. பேர்ல என்ன இருக்கு? மினிமம் இருக்கு. புரியுதா? That you have to understand. Firstly, in case of all cereals, pulses and oilseed, procurement at minimum support price is unlimited ன்னு கொடுத்திருக்காங்க. அன்லிமிட்டடா வாங்கி வச்சுக்க முடியுமா கவர்மெண்ட்னால? No. Fine. So மார்க்கெட்டுக்கு போகுது and some products are not sold, then the government will procure. இந்த பிரைஸ்ல நாங்க வாங்கிக்குவோம் அப்படின்னு ஒரு இது கொடுத்திருப்பாங்களே ஒழிய அன்லிமிட்டடா இந்த பிரைஸ்ல வாங்கிக்குவோம்னு கொடுக்க மாட்டாங்க.
அதே மாதிரி மேக்ஸிமம் பிரைஸ் வச்சாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுவாங்களா மார்க்கெட்டுக்கு சேல் பண்ணுவாங்களா? மேக்ஸிமம் பிரைஸ் கவர்மெண்ட் வச்சிருக்காங்கன்னா யாருக்கு கொடுப்பாங்க? கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க. So that is not, government here is not going to compete with market. ஃபார்மர்ஸுக்கு லாஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு சப்போர்ட் தான் இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அந்த பேர்லயே இருக்கு இல்லையா? So that you should understand. Okay, next. So answer is neither one nor two. நம்ம neither one nor two கன்சிடரே பண்ண மாட்டோம். Usually we don't consider neither one nor two. புரியுதா? நம்ம 1 2 both இதுக்குள்ளதான் ஆன்சர் இருக்கும் we will be believing. அப்படிலாம் கிடையாது. 4 ஸ்டேட்மெண்ட் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா 4ல என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரியான ஜென்ரல் அசம்ஷன்ஸ் எல்லாம் விட்டுருங்க. புரியுதா? நெய்தர் ஒன் நாட் டூ இருக்காதுன்னு நம்ம ஸ்ட்ராங்கா நம்புவோம். அப்படிலாம் இல்லை, அதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 ஸ்டேட்மெண்ட்டும் தப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதா? போத் 1 and 2 எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ the same probability neither one nor two is also having. You have to consider this. அதை கன்சிடர் பண்ணாம நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 3லயே ஆன்சரை தேடிட்டு இருந்தீங்கன்னா you won't find the real answer. It is all psychological aspect. இந்த வேர்ல்டு பேங்க் ஆப்ஷன்ல வேர்ல்டு பேங்க் மகாத்மா காந்தி எல்லாம் எது கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து the most familiar thing தான் தேடி போகும். நீங்க ஆன்சரை பார்த்தோன்னா வேர்ல்டு பேங்க் ஃபர்ஸ்ட் போட்டுருவீங்க. You will believe it is a right answer. அவ்வளோ ஸ்ட்ராங்கா நம்பவும் செய்வீங்க அங்க. Because it's all psychological aspect. Because they are very familiar to you. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. This is a psychological game. வேற ஒன்றும் இல்லை. Prelims பொறுத்த வரைக்கும் they check if you are taking a right decision under pressure. அவ்வளோதான். Prelims is not to check your knowledge. Prelims is not to check anything else. Your memory power அதெல்லாம் இல்லை. Are you taking right decision under pressure? அவ்வளோதான். 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 4 ஆப்ஷனும் ஒரே மாதிரியும் இருக்கும். நீங்க அங்க உட்காந்து எப்படி கிளியரா யோசிச்சு நீங்க ஆன்சர் பண்றீங்க அண்டர் ப்ரெஷர், அதுதான். This kind of situation will be on your service also. இதுக்குள்ள நீங்க டெசிஷன் எடுக்கணும். 4 வேற வேற ஆப்ஷன்ஸ் இருக்கும். 4 ஆப்ஷனும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், 4 ஆப்ஷனும் நல்லா இல்லாத மாதிரி இருக்கும் சில சமயம். அதுக்கு தான் இந்த prelims. Do you understand? Fine. Next question. The weightage of food in consumer price index is higher than its wholesale price index. What is the answer for this? 22. Yes? 1 and 2 only. Okay. ஏன் 3 இல்ல? CPI தான் யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஏன் wholesale price index யூஸ் பண்றது இல்ல? ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல டபுள் கவுண்டிங் ஆகும். அந்த இஷ்யூ இருக்கு ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல. புரியுதா? ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல ஒரே ப்ராடக்ட்டை 2 தடவை கால்குலேட் பண்ற பிரச்சனை ஆகும். எஸ் 21 ஆன்சர் கேக்குறீங்களா? பி. ஓகே ஓகே 21 இஸ் பி. Okay, in the 21 question இருக்குல்ல, answer I'm telling you, but this is not always the case. இது economic surveyல கொடுப்பாங்க. அது ஒவ்வொரு தடவை மாறும். சில சமயம் அர்பன்ல ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கும், சில சமயம் ரூரல்ல ப்ரொடக்டிவிட்டி அதிகமா இருக்கும். இதை ஜெனரலைஸ் பண்ண முடியாது. புரியுதா? ஃபைன். நெக்ஸ்ட் 22 answer is A. 23. See, in the question வந்து scheme based question. அதில் அந்த third statement தான் தப்பு. 1 2 and 4. இந்த statement, இந்த third statement is a must know statement. The MP ladsல cannot be carried forward to next years. அந்த unused fund next yearக்கு carry forward ஆகும். புரியுதா? அப்படிங்கிறது தான் அதில் மெயினான விஷயம். அதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இங்கே வந்து நீங்கள் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது. That's why I'm telling you, every scheme is there. You have to know the unique function. புரியுதா நான் சொல்றது? அந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல அதை cannot be carried forward to the next year னு கொடுத்திருக்காங்கல்ல, அதுதான் வந்து அங்க வந்து that's a trick. They expect you to know that. There is no other trick or something here. You should know it no matter what. Fine. Next question. 2019, among the following which one is the largest exporter of rice? நான் சொன்னேன் எக்கனாமிக் சர்வேல நம்மளோட அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தா பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது இருக்காதான். We are the second largest producer, but we are the first largest exporter. First largest producer வந்து சைனா. புரியுதா? பட் எக்ஸ்போர்ட்டர்ல நம்ம we are the first largest exporter. அது மாறலாம். That can change.
செக் த எக்கனாமிக் சர்வே. ட்ரேட் பொறுத்த வரைக்கும், எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் தே கேன் சேஞ்ச். இந்த கொஸ்டினை பார்த்துட்டு அடுத்த வருஷம் இல்லைன்னா நெக்ஸ்ட் இந்த தடவை வர்றப்பையும் அதே மாதிரி இருக்குமானா we never know. புரியுதா? செக் தட் இயர், அந்த வருஷத்துல எக்கனாமிக் சர்வேல நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோமான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. புரியுதா? ஃபைன். நெக்ஸ்ட், consider following statement. Coal sector was nationalized by government of India under Indira Gandhi. Now coal blocks are allocated on lottery basis. Till recently India imported coal to meet the coal shortage of domestic supply, and India is self sufficient in coal product. அதுதான் அங்க வந்து ட்ராப். புரியுதா? ஸோ இந்தியா இஸ் செல்ஃப் சஃபிஷியன்டா அப்படிங்கிறது யூ ஷுட் நோ. வி ஆர் நாட் செல்ஃப் சஃபிஷியன்ட். புரியுதா? அதனால தான் கோலுக்கு ஆல்டர்னேட் போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கொஸ்டின் 2 ரீசன்னால வந்திருக்கு. ஒன்னு என்வாயர்மெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூ, கோலுக்கு ஆல்டர்னேட் போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஏன்னா பிளாக் கார்பன் இஷ்யூனால. புரியுதா? பட் ஸ்டில் வி ஆர் இம்போர்ட்டிங் and we are asking for excuse. We are telling that we cannot do that because we are dependent on coal. We are just developing. We are dependent on coal அப்படின்னு சொல்லிட்டு we are telling in the world level. புரியுதா? அந்த மீத்தேன் எமிஷன், கோல் யூசேஜ்ல எக்ஸம்ஷன் இதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். புரியுதா? we are dependent on animal husbandry. Animal husbandryல மீத்தேன் எமிஷன் is compulsory. கேட்டில் வளர்க்குறாங்க அப்படின்னா மீத்தேன் எக்ஸாக்ஷன் இஸ் கண்டிப்பாக இருக்கதான் செய்யும். இன்னொன்று, நம்ம ரைஸ் கல்டிவேட் பண்ணுறோம். ரைஸ் கல்டிவேட் பண்ணால் ரைஸ் ஃபார்ம்லேருந்து மீத்தேன் வரதான் செய்யும். புரியுதா? அதனால தான் நம்ம மீத்தேன் எமிஷனில் ஒரு இது அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நம்ம சைன் பண்ணலை. புரியுதா? இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை பண்ணலை, இந்தியா சைன் பண்ணலை அப்படின்னா அதுக்கான ரீசனையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க சப்சிடி நாங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க, நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. பிகாஸ் இட் இஸ் டு சப்போர்ட் த டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ். புரியுதா? ஸோ யூ ஹேவ் டு நோ த ரீசன் ஆல்சோ. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் இஸ் A. If you eliminate 3, you can come to the answer. This is a very simple question. Second statement பற்றி தெரியலனா கூட you can answer. சரியா? Third one. Which one of the land reforms பத்தி கேட்டிருக்காங்க. Which one of the following statement is correct? இதுவும் ரொம்ப டைரக்ட் கொஸ்டின் தான். புரியுதா? லேண்ட் ரிஃபார்ம் எதுக்காக கொண்டு வந்தாங்க? லேண்ட்லெஸ்ஸா இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு லேண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. They brought a ceiling. இவ்வளவுதான் நீங்க லேண்ட் வச்சிருக்கணும், இதுக்கு மேல லேண்ட் இருந்தா நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு they got this. So this is a direct question. Fourth one. Global competitiveness report is released by World Economic Forum. See, listen, certain organizations இருக்குல்ல, World Bank, World Economic Forum, இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஆர்கனைசேஷன்ஸோட ரிப்போர்ட்ஸை, yes, what happened? Any issues? Yes? Third one answer வந்து B. Third one answer is B. See, listen. The World Bank, World Economic Forum, and then இந்த ஃபேமஸான ஆர்கனைசேஷன்ஸோட ரிப்போர்ட்ஸை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. புரியுதா? ஒரு 10 ஆர்கனைசேஷன் மேக்ஸிமம் இருக்கும், அதோட ரிப்போர்ட் படிச்சு வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா you can eliminate in options. Other than that, வேற ஏதாவது கேட்டாங்கன்னா கூட அந்த ஆர்கனைசேஷன் ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா you can eliminate. புரியுதா? Because see the option IMF, United Nations Conference on Trade and Development, World Economic Forum, World Bank இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. So mostly I told you World Bank கொடுப்பாங்க நான் சொன்னேன் இல்லையா, World Bank இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் அந்த கொஸ்டின் தெரியாதவங்க World Bank தான் போட்டிருப்பாங்க. புரியுதா? ஸோ வேர்ல்டு பேங்க், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்கனைசேஷன்ஸோட ரிப்போர்ட் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், அந்த ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. புரியுதா? ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னொன்று இந்தியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. we have improved அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரேங்கிங் எல்லாம் கேட்க மாட்டாங்க, இந்தியாவோட ரேங்க் என்னெல்லாம் கேட்க மாட்டாங்க, அந்த ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. புரியுதா? ஃபைன். நெக்ஸ்ட். And then this deal action plan for prioritization and implementation of cooperation areas in the nuclear field. இது வந்து டைரக்ட் கொஸ்டின், உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். சைன் பண்ணியிருப்பாங்க. Russia is the answer here. புரியுதா? This you should know. There is no other way, you should know this. This is a fact based question.
மணி மல்டிப்ளையர் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ரிப்பீட்டட் கொஸ்டின். பேங்கிங் சொன்னேன்ல, பேங்கிங் ரிலேட்டடா தே ஆஸ்க் கொஸ்டின் எவ்ரி இயர். நான் உங்களுக்கு எவ்வளோ டாபிக் கொடுத்தேன், ஒரு 6 டாபிக்ஸ் கொடுத்தேன்னா அந்த 6 டாபிக்ஸில் தான் திருப்பி கொஸ்டின் வரும் எக்கனாமிக் பொறுத்த வரைக்கும். புரியுதா? அந்த வருஷம் திடீர்னு முடிவு பண்ணி நான் 50 கொஸ்டின் எக்கனாமியில் கேட்குறேன் அப்படின்னு நினச்சா கூட அந்த 6 டாபிக்லேருந்து தான் கேட்பாங்க. அது அதோட கொஞ்சம் லிங்க்டாக இருக்க டாபிக். புரியுதா? So don't miss those topics, keep a checklist and try to cover those topics. Fine. So answer is B. Next is, which one of the following is not the most likely measure to stop the slide of Indian rupee? இதுவும் repeated தான், இது நம்ம பார்த்துருக்கோம் already. What is the answer for the 7th question? Following an expansionary policy. This is the straight question. So shall we go to next question? The Reserve Bank of India recent directives relating to storage of payment system data, popularly known as data diktat, command the payment system providers that they shall ensure the entire data relating to payment system operated by them are stored in a system only in India. ஒன்லி சொன்னா ஒன்லினா தப்பு பண்ணிடுவீங்கன்ட்டு அதுக்கு தான் இந்த ஒன்லி கொடுத்துருக்காங்க இங்க. சரியா? They shall ensure that the systems are owned and operated by public sector enterprises. They shall submit the consolidated system audit report to the Comptroller and Auditor General of India by the end of calendar year. Fine. So இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன அப்படின்னா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் மட்டும் சொல்லியிருக்காங்களே, இஸ் இட் பாசிபிள்? இந்த மாதிரி இந்த பேமெண்ட் சிஸ்டம் டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறது தான் நம்மளோட இந்தியாவில் சர்வீஸ் செக்டாரில் ரொம்ப மேஜரான விஷயம். புரியுதா? இதில் கொடுத்துருக்க பப்ளிக் என்டர்பிரைசஸ் ஒன்லி அப்படிங்கிறது தப்பான ஸ்டேட்மெண்ட். அப்படி கிடையாது, ப்ரைவேட்டும் பண்ணுவாங்க, பப்ளிக்கும் பண்ணுவாங்க. ஆனால் கண்டிஷன் என்னன்னா, இந்தியாவுக்குள்ள அந்த சிஸ்டம் இருக்கணும். இந்தியாவுக்குள்ள அந்த சிஸ்டம் இருக்கணுங்கிறது தான் இம்பார்ட்டன்டான கண்டிஷன். இது அந்த வருஷம் வந்த கரண்ட் அஃபேர்ஸ். புரியுதா? ஸோ ஆன்சர் இஸ் ஏ. கொஸ்டின் நம்பர் 8, ஆன்சர் இஸ் ஏ. Fine. Next, 9th one, highest imports in terms of value in the last 5 years, vegetable oils. நான் சொன்னேன்ல, எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன்ல, எக்கனாமிக் சர்வேல கொடுத்துருப்பாங்க லாஸ்ட் 5 இயர்ஸ்ல ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷம் எக்கனாமிக் சர்வேல கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இங்க இது வந்திருக்கும். இல்லைன்னா இன்னொன்று என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஏதாவது ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, பாம் ஆயில் ரிலேட்டடா ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. புரியுதா? ஸோ அந்த வருஷம் அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ வை they'll say this, இந்த நியூஸ் பேப்பர்ல படிச்சுன்னா அதை போடுவாங்க, 5 வருஷமா நம்ம இதான் அதிகமாக இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதை கம்மி பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். That is why they are asking, whenever you are studying a current affairs or a news, when you are seeing an extreme statement, take note of it. Okay, fine. Next, 10th one, what is the answer? Purchasing power parity exchange rates are calculated by comparing the prices. In terms of PB, India is the 6th largest. See, this changes. As an Indian citizen, you should know which position we are in the world level GDP. Purida, there are certain things, even though you are not attending UPSC, நீங்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சில விஷயம் இருக்கு. அந்த விஷயம் கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. புரியுதா? Fine. Next, 11th one, India's 5-year plan, which of the following statement is correct? Fine. So answer is 1 and 2. Wait, answer is 1 and 2. இப்போ we have Niti Aayog அப்படிங்கறனால might be we march. So you should know the year. And then what is the motive of that plan? எல்லா பிளானுக்கும் ஒரு 2 வேர்ட் 3 வேர்ட்ல ஒரு மோட்டிவ் சொல்ல முடியும். புரியுதா? பாவர்ட்டி அலிவேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், அந்த மாதிரி எவ்ரி 5-year plan has one important term. Okay, so you should know that. At least this thing you should know. இந்த 2ஆவது நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சில இதில் கொண்டு வந்துருப்பாங்க. இந்த கிரீன் ரெவல்யூஷன் எப்போ வந்துச்சு, பாவர்ட்டி எலிவேஷன் எப்போ பண்ணாங்க, அந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபைன். நெக்ஸ்ட், 12. Which of the following is issued by the registered foreign portfolio? Yes. See, இந்த கொஸ்டின்ல பாருங்க,
who want to be part of Indian stock market. See, listen, I always tell you, question has the answer. Yes or no? புரியுதா நான் சொல்றது? கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். கொஸ்டின்ல who want to be part of Indian stock market னு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்களா? ஏதாவது வேர்ட் கொடுத்துருக்காங்களா? No. So when you see this term, who want to be part of Indian market, I want to be partner in artham, I want to participate in artham. That's all. புரியுதா? Sometimes question has the answer. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டினை திரும்ப திரும்ப படிங்க. when you read the question twice you will get the answer. சிம்பிளா இருக்கும். இந்த ஸ்மால் ஃபார்மர் லார்ஜ் ஃபீல்ட்னு ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, அந்த மாதிரி தான். பட் இங்க தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓவரா யோசிப்போம். புரியுதா நான் சொல்றது? Because we believe UPSC will always ask tough questions. Yes or no? We all believe that UPSC will always ask tough questions. ஏதாவது கொஸ்டின் பார்த்தோம்னா ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டா கூட நம்மளுக்கு பயம் வந்துடும். நம்ம இன்னுமா தப்பு பண்றோம், நம்ம இன்னும் தடவை யோசிச்சு பார்த்துட்டு ஆன்சர் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு we will commit some mistakes. So இங்க கொஸ்டின்லயே who wants to be part ன்னு கொடுத்துருக்காங்க. What is the meaning? They want to participate ன்னு அர்த்தம். The answer is participatory note. Fine. Next 13. What is the answer? Currency. இல்லனா Indian currency denominatorலயே நம்ம வாங்கிருக்கலாம். So that is wrong. First, most of India's external debt is owned by government entities ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்படி கிடையாது. கமர்ஷியல் பாரோயிங்ஸும் இருக்கும். ஃபைன். ஸோ கவர்மெண்ட் மட்டும்தான் எக்ஸ்டர்னலாக நிறைய பாரோ பண்ணியிருப்பாங்க, மற்ற கம்பெனிலாம் வாங்கியிருக்காதுன்னு கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் ராங். ஃபைன். 14th one, what is the answer? 13th answer is D. 14, what is the answer? B. Deposit is an asset. Yeah. It is not included. Sorry, it is not included. Why deposit is not an asset? It is a liability. அது ஏன் asset இல்லனா அது liability? அதுதான் ஏன்னு கேக்குறேன். கேட்டா திருப்பி கொடுக்கணும். இப்போ நான் போய் டெபாசிட் பண்ணேன், பேங்க் கிட்ட போய் நீ திருப்பி கொடுன்னு கேட்டா அவங்க கொடுத்து தான் ஆகணும். புரியுதா? இன்னொரு சிம்பிளான விஷயம், நீங்க டெபாசிட் பண்ண இன்ட்ரெஸ்ட் தராங்களா? ஆக்சுவலி டெபாசிட்லாம் ஒன்றும் இல்லை, பேங்க் நம்ம கிட்ட இருந்து கடன் வாங்கின மாதிரி. புரியுதா நான் சொல்றது? நீங்க டெபாசிட் பண்ணிருக்கீங்கன்னா இட் இஸ் லைக் பேங்க் ஹஸ் காட் சம் லோன் ஃப்ரம் யூங்கிற மாதிரி தான் கணக்கு. Because they are going to multiply it and give loan to someone else. Yes or no? So bank has to return it anytime when you ask. So avங்களுக்கு அது liability. What is a liability? You have to give them back. சரியா? நீங்க கடன் வாங்கிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. Advances, investments, money at call, short noticeலாம் உங்களுக்கு asset. Fine. Next 15 one, what is the answer? See, நான் சொன்ன பாத்தீங்களா, இதுவே தான் திருப்பி கேட்பாங்க. இந்த இன்ஃப்ளேஷன், எக்ஸ்பான்ஷன் பாலிசி, மணி சர்க்குலேஷன், திஸ் இன்ஃப்ளேஷன் ரிலேட்டட், அதனால தான் இந்த மானிட்டரி பாலிசி நான் ஃபர்ஸ்ட் போட்டேன். புரியுதா? சம்டைம்ஸ் ஒரே கொஸ்டின் பேப்பர்லயே 3-4 கொஸ்டின் வந்து நம்ம நினைச்சிட்டு இருப்போம் வேற கொஸ்டின், ஆனா கொஸ்டின் என்னன்னா ஒண்ணுதான். புரியுதா? அந்த வேர்ட்ஸை மட்டும் மாத்தி கேட்பாங்க. So what is the question? In context of India, which of the following factor is the contributor to reduce the risk of a currency crisis? இதே இதுல இன்னொரு இது பார்த்தோம் தெரியுமா, இந்த கரன்சி கிரைசிஸ் ரிலேட்டடா இதே வருஷத்துல தான் பார்த்தோம். எஸ் ஆர் நோ? ஒரு வேளை ரெசெஷன் வந்துச்சுன்னா நம்ம சேஃபா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோமா? So mostly your questions are related to same things with different words. So when you are going